ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் 68வது பகுதி நம்ம பார்க்க போகிற மக்களே. இப்போ 67வது பகுதியில் ஃபைனலாக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க மக்களே. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க மக்களே, ஒரு மலரின் கதை அப்படின்னு தொடர்க்குள்ளே நம்ம போகலாம். இப்போ ஃபைனலாக, அதாவது நான் உடம்பு சரியில்லாத பொண்ணு, வெளியிலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் பொண்ணு வீட்டில் சமாளித்து வச்சுருந்துருப்பாங்க போல். அதை அவங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி என்னப்பா உடம்பு சரியில்லாத பிள்ளைன்னு சொன்னாங்க, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நான் முடிச்சிருந்தேன் மக்களே. சரின்னு அந்த அம்மாவை என்னை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொன்னேன், வரமாட்டேன்ட்டாங்க. சரின்ட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. எதுக்கு எங்களை கூப்பிட்டாங்கன்னா, தாலி சேலை வச்சு கும்பிடுறதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க மக்களே. ஏதோ மனசு கூப்பிட்டாங்க அந்த விசேஷத்துக்கு. சரின்ட்டு தாலி சேலை வச்சு கும்பிட்றதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க மக்களே. அது ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டாங்க. நாங்களும் சந்தோஷமாக கிளம்பி போனோம். நைட்டு எல்லோரும் சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம். கும்பிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியலை. எங்கள் மாமியார், இந்த சிலையை கட்டிக்கம்மா தீபாவளிக்கு, சாரி கல்யாணத்துக்கு இந்த சிலையை கட்டிக்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சேலை கொடுத்தாங்க. ஒரு பார்டர் வச்ச சேலை. அது எந்த சேலைன்னு பார்த்தீங்கன்னா, மாமிக்கூறு சேலைன்னு சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? சம்மந்தக்காரங்க சம்மந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ எங்கள் குழந்தை மண்டாட்டியோட அம்மா எங்கள் மாமியாருக்கு எடுத்து கொடுத்த சேலை. அது அவங்களுக்கு மனசு ஏதோ உறுத்திட்டே இருந்திருக்கும் போல். என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 பேண்ட் சட்டையும் அவங்க கொடுத்த சேலை, அவங்களுக்கு எங்கள் அத்தை கொடுத்த சேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. உள்ளே வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பையில், இந்தாம்மா இந்த சேலையை நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சேலையை கொடுக்குறாங்க. விடிஞ்சா கல்யாணம் மக்களே. மொதல் நாள் நைட்டு தானே தாலி சேலை வச்சு கும்பிடுவாங்க. விடிஞ்சா கல்யாணம். அப்போ போய் நான் எங்கே ப்ளவுஸ் தைக்கிறது? சரின்னு சொல்லி என்ன பண்ணேன், கட்டாமல் இருந்தாலும் சங்கடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர், அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டை ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா காலையில் கல்யாணத்துக்கு கட்டியாச்சு. அன்னைக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா பொண்ணுக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம். 2 கல்யாணமும் ஒரே நாளில் வந்துடுச்சு. மாமானா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு அத்தை மகனோட பொண்ணுக்கு கல்யாணம். அதனால் அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு நாங்கள் போகணும், எங்கள் மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த சேலையை கட்டிட்டு காலையில் கல்யாணத்துக்கு போயாச்சு. எங்கே கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, பிபி குளத்தில் காட்டு பிள்ளையார் கோயில். எங்களுக்கு நடந்தது முருகன் கோயில், அது கோரிப்பாளையம். இது தமுக்க மைதானம். அவங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே காட்டு பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே முருகன் இருக்குது. முருகன் பிள்ளையார் எல்லா சாமியுமே இருக்குது. அதில் முருகன் இருக்கிற இடத்துல வச்சு திருக்கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு மக்களே. என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நம்ம குழந்தை கல்யாணம் தானே நமக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் குழந்தை கல்யாணத்துக்கு நாங்கள் நல்லபடியாக கலந்துக்கிட்டோம். ஹோட்டலில் தான் சாப்பாடு வச்சுருந்தாங்க. இவங்க காலையில் வெள்ளன முகூர்த்தம். அதனால் என்ன பண்ணோம், காலையில் டிஃபனை இங்கே முடிச்சிட்டோம். ஹோட்டலில் தான் சாப்பாடு. கோயிலில் தாலி கட்டி வச்சு ஹோட்டலில் சாப்பாடு வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லி தாலி கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி இங்கே எங்கள் மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு இங்கே எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல்லாகுளத்தில் அந்த பிள்ளைக்கு கல்யாணம். அங்காள ஈஸ்வரி அது பேர். அந்த பிள்ளைக்கு கல்யாணம். மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, தல்லாகுளத்தில் கல்யாணம். சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாச்சு. மத்தியான சாப்பாடு இந்த கல்யாணத்தில் முடிச்சாச்சு மக்களே. ஒரு வழியாக 2 கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் எங்களுக்கு தலை தீபாவளிக்கு பலகாரங்கள்லாம் கொடுக்கணும் இல்லையா?
சரின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்களை வந்து தலை தீபாவளிக்கு அழைச்சிருந்தாங்க. நாங்களும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு தலை தீபாவளி முடிச்சுட்டு, அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துருந்தார். ரோஸ் கலரில் மிட்டாய் ரோஸ், ஒரு மாதிரி கம்பி கம்பியாக போட்டிருக்கும். நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த சேலை இப்போ என்கிட்ட இல்லை மக்களே. எடுத்து கொடுத்தாரு அந்த தீபாவளிக்கு, தலை தீபாவளிக்கு ஒரு நல்ல ரோஸ். பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தலை தீபாவளிக்கு பலகாரம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 15 முறுக்கு தான் இருக்கும். 15 முறுக்கும் 15 அதிரசம் இவ்வளவு தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். இவ்வளோ பெரிய வாளி இருக்கு இல்லையா, சின்ன வாளி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு எவ்வளோ ஒரு 1/2 கிலோ அரிசி ஊற வைக்கலாம், அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய வாளி. அதில் தாங்க எனக்கு பலகாரம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி யாருமே கொடுத்து நான் பார்த்ததில்ல. எங்கள் அக்காவங்களுக்குமே எங்கள் அம்மா நிறையா தான் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எங்கள் பெரிய அக்காவுக்கு, சின்ன அக்காவுக்கு. ஏன்னா 2 பேருக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு, அதனால எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். 3வது தான் நான். அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா சின்ன சின்ன வாளியில் கம்மியாக போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது மக்களே. நல்லபடியாக தலை தீபாவளியை கொண்டாடணும், நல்லபடியாக முடிச்சுட்டு அந்த முறுக்கு வாளி அதிர்ச வாளி 2 ஆள் கொண்ட தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்த மக்களே. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் மாமியார் அந்த வாளி 2ஐயும் எல்லா வீட்லேயும் கொண்டு காமிக்கிறாங்க. நாங்கள் போன உடனே அவங்க அதை தூக்கிட்டு போய் எல்லா வீட்லேயும் காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தலை தீபாவளி பலகாரம் கொடுத்துருக்காங்க இவங்க வீட்டில் அப்படின்றாங்க. ஐயோ என்ன இது அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. முழிக்கிற கிடந்து பார்த்தா இவ்வளவு கொடுத்தா நான் யாருக்கு கொடுக்கறது, யாருக்கு இல்லைங்கிறது, இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி காம்பவுண்டே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எல்லாருமே பார்த்தா, ஆமாம் இது தப்பு தானே, இவ்வளோ கம்மியாக கொடுத்தா பாவம் இவங்களை யாருக்கு கொடுப்பாங்க, என்ன யாருக்கு இல்லைம்பாங்க அப்படின்னு அந்த காம்பவுண்டே பேச ஆரம்பிச்சிச்சு. எனக்கு உண்மையிலே உடனே வருத்தம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா மேலே எனக்கு கோவம், அப்படி ஒரு கோவம். இந்த அம்மா என்ன இப்படி பண்ணிருச்சே, இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே எனக்கு தெரியாது மக்களே. சரி மக்களே, இனி நான் அந்த கோவத்தை எங்கள் அம்மாட்ட எப்படி வெளிப்படுத்தினேன்னா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாமா மக்களே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. இன்னும் மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தொடர்ந்து பாருங்கள், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் சொல்கிறேன். இன்னொரு அடுத்த பகுதி 69வது பகுதியில் சந்திப்போமா மக்களே. பாய், நன்றி, வணக்கம்.